வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்மசாஸ்திரத்தில் பிராமண, க்ஷத்ரிய, வர்ண, சூத்ர ஆகிய 4 வர்ணக்காரர்களுக்கும் தாங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வர்ணக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே பிராமண வர்ணக்காரர்களை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம். ஆகவே அனைவரும் இந்த இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பிராமண வர்ணக்காரர்கள் இனியாவது அதன் பிரகாரம் நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்வோம் என்று தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய வரிவானது பிராமண வர்ணக்காரர்கள் சிறு வயது ஜனனம் எடுத்தது முதல் அவருடைய வாழ்நாள் வரை, அது புருஷர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம். இதுவரை புருஷர்களாகப்பட்ட ஆண்கள் சிறு வயது முதல் விவாகமான பிறகு தங்களது வாழ்நாள் முடியும் வரை வஸ்திரமானது எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பிராமண வர்ணக்காரர்கள் இல்லையே, எல்லாரும் என்ன மாறி அப்படியே முழுக்கவும் மாறி போயிட்டார். அடுத்த வாழை பார்த்து நம்ம மாறி இருக்கோம். நம்மளுக்குன்னுட்டு ஒரு நியமங்கிறது இருக்கு. அதுலேருந்து நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்னாக்க, இப்போ அயல் தேசங்களில், அதாவது இந்த பூமி முழுக்கவுமே பாரத தேசம்தான், பூலோகம் முழுவதுமே இருக்கக்கூடியது பாரத தேசம்தான். அதில் நமது இந்தியாவானது பரத கண்டம், அதில் ஒரு கண்டம் இந்தியா, அவ்வளவுதான். இது பாரத இது சொல்ல முடியாது, பாரத பூமி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே இந்த உலகம் முழுக்கவும் இருக்கிறது. அதை முதல்ல நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அயல் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அணியக்கூடிய ஆடைகளை புருஷர்களாகப்பட்ட ஆண்களாகப்பட்டவர்கள் அணிய ஆரம்பித்து விட்டோம். அதாவது வைதீகமாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது போகட்டும், அவர்கள் இந்துக்கள் என்று தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டு உள்ளது. பிராமணர்களே இந்துக்கள் தான் சொல்லிருக்கு. ஆனால் வைதீகம் தெரிந்தவர், வைதீகம் படித்தவர்கள், அவர்கள் இந்த மாதிரி ஆடைகளை எல்லாம் நிச்சயமாக உடுத்தக்கூடாது. மொத்தத்தில் பிராமணர்களாகப்பட்ட புருஷர்கள், ஆண்கள் லுங்கி என்று இப்பொழுது வந்திருக்கிறது, அதை நிச்சயமாக அணியக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அதை தான் அணிகின்றிருக்கா. இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா ரொம்பவும் க்ஷீணமாக போயிட்டு இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 1983 நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில்
ஒரு அட்வொகேட்டுக்கு, அதாவது அவர் பேர் வந்து வானமாமலைன்னு பேர், அவருடைய கிளார்க்காக இருந்தார். அப்போ பார்த்தோன்னா வக்கீல் எல்லாமே பிரமாதமாக பஞ்சகஜ வேஷ்டி கட்டிட்டு தலையில் வந்து டர்பன் வச்சுன்னு தான் வருவான், தலையில் தொப்பி வச்சுன்னு தான் வந்து வாதாடவே வருவான் பிராமணா. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஆனால் அதே 2 வருஷம் கழிச்சு 85லேருந்து பார்த்தோம்னா அதெல்லாம் அப்படியே தேஞ்சு போச்சு. மற்றவாளை பார்த்தா அவளும் மாறிட்டா. நம்ம தந்தத்தை நம்ம கடைபிடிக்கல. ஆனால் அயல் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புருஷர்கள்லாம் அடியேன் இருப்பதோ புதுவை மாநிலம். இந்த புதுவை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு ஆங்கிலேயர்கள்னு சொல்லுவாள், அவள்லாம் இப்போ என்ன பிரமாதமாக இருக்கா தெரியுமா? கோவிலுக்கெல்லாம் போனால் அவளை பார்க்கறதுக்கே கையெடுத்து நம்ம வந்து கும்பிடணும் போல இருக்குது. ஏன்னா அவள் அவ்வளவு பிரமாதமாக பஞ்சகஜ கச்ச வேஷ்டி கட்டிட்டு மேலே வந்து உத்தரையத்தை போட்டுண்டு அவ்வளவு பிரமாதமாக கோவில் பிரகாரம் பண்ணுறான். புருஷர்கள் அயல் நாட்டில் இருக்கிறவா இந்து தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறவா என்ன பண்ணுறான்? அவள் என்ன செஞ்சாலும் அதை நாம் கடைபிடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் கீழே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்திரீகள், பெண்கள் அவர்கள் சிறு வயது முதல் அவர்களுக்கு பருவமானது வரும் வரை, அந்த வயது வரை நிச்சயமாக ஒரு 5 வயசு வரைக்கும் கவுனு அது இதெல்லாம் போட்டு குழந்தைகளை அழகு பார்க்கலாம். 5 வயசுக்கு மேலே பாவாடை சட்டை தான் போடணும். அவள் வந்து பருவம் அடைஞ்சுட்டா அவள் உடுத்த வேண்டிய உடை என்னன்னாக்கா பாவாடை, தாவணி, சட்டை இதெல்லாம் போட்டுக்கணும். ரவிக்கு அதெல்லாம் போடணும். விவாகத்துக்கு அப்புறம் பிராமண பெண்கள் என்ன பண்ணணும்? மடிசார் புடவை, 9 கஜ புடவை தான் கட்டணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே உத்தியோகத்துக்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நமது கிரகத்தில் நடக்கிறது அப்படின்னா அப்பயாவது மடிசார் புடவை வந்து கட்டிட்டு அதை செய்யணும். ஆனால் அதில் வந்து இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறதா இல்லை. சில பேர் செய்யறான், அதை ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அவள் வந்து உத்தியோகத்துக்கு, ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் உத்தியோகத்துக்கு போகும்போது புடவையத்தான் கட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன நடக்கிறது? பாவாடை சட்டை போயிடுத்து, பாவாடை தாவணி அந்த பருவத்தில் போடக்கூடிய அந்த இதுவும் போயிடுது, புடவை கட்டிங்கிற அந்த ஒரு விஷயமும் போயிடுது. அயல் நாட்டு முகத்துல நாமெல்லாம் போயிட்டு இருக்கோம். பிராமண வர்ணக்காரர்கள் ஸ்திரீகள் இதற்கு காரணம் யார்? அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தான். நிச்சயமாக சொல்லுவேன். இது வைதீகத்தில் இருக்கக்கூடியவா கூட எங்கன்னா வெளில போறா தன்னுடைய பாரியால் அழைச்சிட்டு அப்படின்னாக்கா அவளும் புடவை கட்டிட்டு போகாம வேற ஒரு துணியை வந்து உடுத்திட்டு போறா. அது எவ்வளவு வந்து ரொம்ப மிகவும் தவறான ஒரு விஷயம். மற்றவா யாராவது போட்டுக்கிறா சரி, பிராமண வர்ணத்தில் இருக்கிறவா செய்யலாமா? பிராமண ஸ்திரீகளே, பெண்களே, உங்களை குறைவாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? ஒரு வைதீகர், வேதம் படித்தவர், அவருடைய பாரியாள் இருவருமே
சாட்சாத் இறைவனுக்கு சமமானவர்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு இந்த கலியுகத்தை தர்மமே இல்லாத அளவுக்கு அதாள பாதாளத்துக்கு நாம் தள்ளி கொண்டு செல்கின்றோம். அது மிக மிக தவறு. ஆகவே பிராமண வர்ணக்காரர்களில் புருஷர்கள் ஆண்களாக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், அனைவருமே இனியாவது இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குழந்தைகளையும் சரி, தங்களது பாரியாளுக்கும் சரி, அதாவது உங்களது தர்மபத்தினி மனைவிக்கும் சரி, இந்த பதிவிலே சொல்லப்பட்டது பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை ஸ்திரீகள், பிராமண வர்ண ஸ்திரீகளுக்காக தனியாக ஒரு விசேஷமான பதிவை போட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் நாளை பிராமண வர்ணக்கார ஸ்திரீகள் அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.